விஜயுடைய நிலைப்பாடு 80 சீட்டு வரைக்கும் தரத்துக்கு தயாராக இருந்தாலும் காங்கிரஸ் வராமல் போனதுக்கு மிக வருத்தத்தோடு இருக்கதா ஒரு தகவல். காங்கிரஸுக்கு தெரியும் இது ஒரு பால்வாடி கட்சி, இங்கே போய் மாட்டிக்கிட்டோன்னா நம்மளை எவன் காலையில் எழுப்பி வேஷ்டி சட்டெல்லாம் கட்டி பின்னர்லாம் வச்சு எவன் பிரச்சாரத்துக்கு கூட்டு போவான். இது பற்றி தெரிஞ்சவொன்னே தான் ராகுல் காந்தியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் கனிமொழி அமிச்சு நம்ம சகோதரி அமிச்சா தான் கரெக்டாக இருக்கான். நான் சகோதரி யாருடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு அவருக்கு தெரியாது. தாவேகாலேருந்து காங்கிரஸ்கிட்ட போய் யாரெல்லாம் பேசினாங்க. கிறிஸ் சோடங்கர்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி பேசுறதா இருந்தது, அதை இவர் தடுத்துட்டார். காங்கிரஸை நம்பி ஐயா ராமதாஸ் கூட வர தயாராக. பால்வாடி கட்சி, இதுவும் பால்வாடி தான். காங்கிரஸ் நல்லா இருந்து வயசாகி ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ மறுபிரிவு எடுத்து குழந்தையாகுது. தாவேகா 234 தொகுதியில் தனித்தே நாங்கள் போட்டியிடுவோம். முதல் தடவையாக போட்டியிட்டு பெரிய அளவு வாக்கு வங்கியை பெற்றவர்னா நீங்கள் இவர் விஜயகாந்த் சொல்லலாம். ஒருவேளை விஜய் நின்னார்னா அவர் ஜெயிப்பார். இல்லை விஜய் நிற்பாரா? ஒன்று நிற்க மாட்டார், இல்லைன்னா 2 தொகுதியில் நிற்பார். சினிமாவில் எம்ஜிஆர் இருக்கார். அரசியல் ரீதியாக அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன அனுபவம். டிடிவியே உங்களை மதிக்கலையே, ஓபிஎஸ் உங்களை அம்மஞ்சல்லிக்கு மதிக்கல. ஒரு தலைவன் நினச்சா உளுந்து தூக்கி நிறுத்தம். சோம்பேறித்தனத்தை தாண்டி, விஷயஞானம் இல்லைன்றதை தாண்டி, கூட இருக்கிற லகுட பாண்டிகள் ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்கன்றதை தாண்டி உங்களை எது தடுக்குது? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். விஜயுடைய நிலைப்பாடு 80 லட்சம் வாக்காளர்கள் தன்னிடம் இருப்பதாக தப்பட்டம் அடித்து கொண்டிருக்க தாவேகா இன்றைக்கு திருச்சங்க நிலைமையோடு மிக மோசமான பின்னடைவு சந்தித்ததுக்கான காரணங்கள் அவருடைய நிலைப்பாடு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆன ஒரு மன அழுத்தன்றாங்க. அதுக்கு அடுத்தது கடை விரித்தம் யாரும் வரல இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வெளியில் வந்துட்டுருக்கு. அவர் ஆட்சியிலையும் பங்கு யார் இருந்தாலும் சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாமல் அவருடைய தந்தை சந்திரசேகர் காங்கிரஸ் வரணும், பாரம்பரியமான கட்சி, நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு 80 சீட்டு வரைக்கும் தரத்துக்கு தயாராக இருந்தாலும் காங்கிரஸ் வராமல் போனதுக்கு மிக வருத்தத்தோடு இருக்கதா ஒரு தகவல். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? யார் 80 சீட்டு தர தயாராக இருந்தது? தாவேகா காங்கிரஸுக்கு. சரி, யார் வருத்தமாக இருக்கா? வரவில்லை அப்படின்று. யார்? காங்கிரஸ் வரவில்லை சொல்லிட்டு தாவேகா தரப்பில் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்படி எதுவுமே கிடையாது. இவர்கள்கிட்ட யார் போய் பேசுறது, என்ன முயற்சி எடுக்கிறதுன்றதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. யார்கிட்ட போய் பேச முடியும்? விஜய்ட்டியா, இல்லை ஆதவ அர்ஜுனாட்டியா, இல்லை அருண்ராஜிட்டியா, இல்லை புஷி ஆனந்திட்டியா? யார்கிட்ட காங்கிரஸ் இது பண்ணுவாங்க? ரவீன் சக்கரவர்த்தி பேசினார். இவர் நம்ம மற்றவர்கள் மாணிக் தாக்கூர் எல்லாரும் திமுக கிட்ட முரண்படுறாங்க. விஜய்கிட்ட போகணும்லாம் சொல்லலை, முடிவெடுக்கணும் அது இதுன்னு. அப்போது இந்த விவகாரத்தை காங்கிரஸ் தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு திமுக கிட்ட பேரம் பேசுறதுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். காங்கிரஸுக்கு தெரியும் இது ஒரு பால்வாடி கட்சி, இங்கே போய் மாட்டிக்கிட்டோன்னா நம்மளை எவன் காலையில் எழுப்பி வேஷ்டி சட்டெல்லாம் கட்டி தின்னர்லாம் வச்சு எவன் பிரச்சாரத்துக்கு கூட்டு போவான். திமுககாரன் அந்த வேலையை பண்ணுவாங்க. தலைவரே காலைல 7 மணிக்கெலாம் வந்துடுவான், கரெக்டாக ரெடியாக இருங்கன்ட்டு வீடு வீடாக அவனே கூப்பிட்டு போவான். தேர்தலுக்கான அலுவலகம் போடுவான். அலுவலகம் போடும்போது ஏதாவது சண்டை வந்தால் அதை சமாளிப்பான். எதிர்கட்சி ஊர்வலம் கூட்டு போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்குவான். வேட்புமனு தாக்கல் வரும்போது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து எல்லா வேலையும் அவன் பார்த்துக்குவான். அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கும் சண்டை போடுவான். ஈவினிங் பிரச்சாரத்துக்கு திமுக தலைவர்கள் வருவாங்க, இவனும் கூட இருந்து பார்த்துக்குவான். எல்லா வேலையும் முடித்து தேர்தல் அன்றைக்கி பூத் ஏஜெண்டா மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவான். ஜெயிக்க வச்சு வீட்டில் ஒன்று உட்கார வச்சுருவான். இதுதான் அவங்க செய்யக்கூடிய வேலை. நடக்குமா நடக்காதா? இதில் ஏதாவது ஒன்றுக்கு தாவேகா பண்ணுமா? இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன், விட்டமின் சி. ஆமாம். இப்போ இவ்வளோத்துக்கும் யார் துட்டு தருவா? அவன் காலைல எழுப்புறதுக்கும் கூட நிற்கிறதுக்கு, தேர்தல் அலுவலகத்தில் மத்தியானம் உட்காந்துட்டு காலிலேருந்து உட்காந்துக்கிட்டு கதை பேசுறதுக்கும் ஈவினிங் பிரச்சாரத்துக்கு வரத்துக்கும் யார் விட்டமின் சி தருவா? காங்கிரஸாக கொடுக்கும், திமுக பார்த்துக்கும். ஆமாம், எல்லாம் திமுக பார்த்துக்கும். அந்த மாவட்ட அமைச்சர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க, அவர் பார்த்துக்குவார், நீங்கள் வாங்க போங்கன்னுவாங்க. இந்த மாதிரி தாவேகால காங்கிரஸ் ஒரு 60 சீட்டு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 80 சீட். யார் பண்ணுவா சொல்லுங்கள்? பண்ணுவதுக்கு யாருமே ஒன்றையே பல்லாக்கில் வச்சு தான் தூக்கணும். அவன் பல்லக்கை கீழே போட்டு புதைச்சி அதுக்கு மேலே நின்று விசிலடிப்பான். யாருக்கு? பால்வாடி கட்சி, இதுவும் பால்வாடி தான். இன்னும் அதை முடிஞ்சிச்சு. 2வது தலைமுறையாக வந்துட்டாங்க, அதாவது மறுபிரிவி.
காங்கிரஸ் நல்லா இருந்து வயசாகி ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ மறுபிரிவு எடுத்து குழந்தையாகுது. அதானே நிலமை. அந்த மறுபிரிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்ம ராகுல் காந்தி. இந்த குழந்தையாகவே வச்சுன்னுக்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு திமுகட்ட 20 ஆக்கலான்னு திமுக ட்ரை பண்ணுது. அதை மீண்டும் 25ஆகவே நிறுத்தணும், இல்லை கூட வாங்கணும், ராஜ்யசபா ஒன்று கேட்டு வாங்கணும்னு அவங்க உறுதியாக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து திமுகவுடைய எம்எல்ஏ தளபதி மதுரையில் வந்து காங்கிரஸை பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனம் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு கவுண்டராக வந்து மாணிக்க தாகூர் வந்து பேசியிருக்காரு, எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த தைரியத்தில் வந்து ஒரு விஷயம் உண்மைங்க, காங்கிரஸ் என்கிற கட்சி ஃபீல்டில் இப்போ செல்வ பிறந்தங்களாம் வந்த பிறகு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இளம் தலைவர்களை புளிப்பு முட்டாய் கட்சி தானே அது, எல்லாம் சுகர் பார்ட்டிங்க தான். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு 40 வயசுலேருந்து ஒரு 50 வயசு 55 வயசில் இருக்க ஆளுங்க மாவட்ட தலைவராக போட்டிருக்காரு. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. காங்கிரஸ் இருந்தால் பிஜேபி எதிர்ப்பார்கள், சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், காங்கிரஸ் இருக்கிற இடம் நம்பி போடலாம் அப்படின்னு. அதை பயன்படுத்தி தான் நீங்கள் 2019 ராகுல் காந்தி பிரதமர்னு ஒரு பெரிய இதை தூக்கி போட்டு ஆன்டி மோடி வேவை பயன்படுத்திக்கிட்டு ஜெயிச்சிங்க. அன்றைக்கி உங்களுக்கு காங்கிரஸ் உதவுச்சு. அதே கூட்டணி 2021 சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு காங்கிரஸ் பயன்பட்டது. காங்கிரஸுடைய அந்த 6% மற்ற கட்சியில் பர்சன்டேஜ்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. அவர்களுக்கு 6 சீட்டு 5 சீட்டு கொடுத்தீங்க. அவர்கள் வேறு எதையும் அனுபவிக்கலை. ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறீங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோன்னு. சிறிய முதலீடு பண்ணிட்டு பெரிய லாபத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ அதில் தான் எல்லாருக்குமே மாறுபட்ட கருத்துன்னா, இப்போ புதுசாக ஒரு சிந்தனை எல்லாருக்கும் உருவாயிருக்குதுன்னா, எங்களாலே நீ தானே நாங்கள் என்ன வந்திருப்பியா, அப்போ எங்களுக்கும் பங்கு கொடுன்ற இது வருது. ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. திமுகவோ அதிமுகவோ தனி பெரும்பான்மை வந்தால் தரவே மாட்டாங்க. அப்போது இருக்கிறத பயன்படுத்தி நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு காங்கிரஸ் ட்ரை பண்ணுது. இதில் வந்த சண்டை தான் தளபதி பேசினது, மாணிக் தாகூர் பேசினது தான். ஆனால் கீழே வேலை செய்ய ஆள் இல்லை, மற்ற பிரச்சனை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் உளவியல் ரீதியாக பலமான கூட்டணின்ற ஒரு இதையும் உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் தேவை. சரி, நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்களே தளபதி, காங்கிரஸ் அனுப்பிச்சிருங்க. அது எப்படி அனுப்புவாங்க? அனுப்பிச்சிட்டு நில்லுங்க, என்ன கதி ஆகுறீங்க பாருங்கள். ஏற்கனவே விஜய் பாதி பிச்சை எடுத்துன்னு போகிறாரு ஓட்டை. இல்லை காங்கிரஸே அனுப்பிச்சிங்கன்னா காங்கிரஸ் அங்கே போனால் உளவியல் ரீதியாக காங்கிரஸ் தேமுதிக இது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி மிகப்பெரிய கூட்டணின்னு ஒரு எண்ணம் உருவாயிடும். கண்டிப்பாக. அடுத்து இங்கே சீட்டுக்கிட்டு கம்மியாக இருந்தால் மற்றவங்க இரு பங்காளி நானும் வரேன்ட்டு அங்கே வந்துடுவாங்க. ஆமாம், ஒரு ஆள் வந்து உருவினாலே போதும், அப்படியே நகர்ந்துடும். அப்போ நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, சீட்டு கட்டு போல தான் 20% கீழே போய் 3ஆவது இடத்துக்கு போயிடுவீங்க. சீட்டே ஜெயிக்க முடியாது. அப்போது இவங்க ஒரு 50 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா மீதி எல்லாத்தையும் அறுவடை பண்ணுறது என்டிஏவாக இருக்கும். இது பற்றி தெரிஞ்சவொன்னே தான் பயந்து போய் இது வேலைக்கு ஆகாதுலான்ட்டு கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்சது. இதில் யார் ரொம்ப உறுதியாக இருக்கா, ராகுல் காந்தி. சார் ராகுல் காந்தியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் கனிமொழி அனுப்பிச்சது. வேறு யாரையாவது அமிச்சா கூட வேறு டீலிங் ஏதாவது பேசிடுவாங்க. நம்ம சகோதரி அமிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் சகோதரி யாருடைய ஸ்லீப்பர் செல்லணுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ சகோதரி அமிச்சு பேசி கொஞ்சம் இது பண்ணி அவங்களுக்கும் இதுதானே தேவை. ஆமாம், அப்படி ஏறி நின்றுட்டு என்ன இப்போ என்னவா சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சீட்டை குறைச்சி ஒரு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபான்ற மாதிரி இதை பேசி முடிச்சிருக்காங்க. இதை நம்பி இன்னொன்று தாவேக்கால வருத்தங்கிறதுனா தாவேக்காலேருந்து காங்கிரஸ்கிட்ட போய் யாரெல்லாம் பேசினாங்க. கிறிஸ்டோடங்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி பேசுறதா இருந்தது, அதை இவர் தடுத்துட்டார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையுமே எல்லாமே முட்டுக்கட்டை போட்டாங்க. இதை தாண்டி எங்கேயும் பெருசாகவும் நகரல. காங்கிரஸை நம்பி ஐயா ராமதாஸ் கூட வர தயாராக இல்லை, தேமுதிக வர தயாராக இல்லை, அமமுக வர தயாரில்லைன்னா அங்கே போனாங்க. அதனால் தாவேக்கா எந்த நிலைமையில் இருக்குன்றது உறுதி. தாவேக்கா வந்து 234 தொகுதியில் வந்து தனித்தே நாங்கள் போட்டியிடுவோம். ஏன்னா எங்களுடைய கட்சி அங்கீகாரம் பிராக்கெட்டுக்குள்ளே அதை போட்டுங்க, வேறு வழி இல்லாமல் கட்சி அங்கீகாரம்னா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததா. முதல் தடவையாக போட்டியிட்டு பெரிய அளவில் வாக்கு வங்கியை பெற்றவர்னா நீங்கள் இவர் விஜயகாந்த் சொல்லலாம். அடுத்தடுத்த தேர்தலில் 9% வரைக்கும் வந்தார். 2009 9.5%. முதல் முறையாக தேர்தலில் போட்டிட்டு குறைந்த இதில் வாங்கி அடுத்தடுத்த தேர்தலில் வாங்கி 2.8%, இது 8% வரைக்கும் சீமான் இருக்கார். முதல் தடவையாக தேர்தலில் போட்டிட்டு எடுத்தோடனே 4% வாங்கிட்டு அடுத்த தேர்தலையும் நல்லா இது வாங்கிட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்றைக்கி அறிவாலய வாட்ச்மேன் ஆகிறாரு கமல்ஹாசன். இந்த மாதிரி முதல் தடவையில் 4%, 3% அடுத்த தேர்தல். ஆனால் விஜய் அதெல்லாம் தாண்டி தான்
முதல் தடவை தேர்தல்லையே பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கி வாங்குவார், ஒரு பர்சன்டேஜ் வாங்குவார், ஒரு 20% வாங்குவார் வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, எம்எல்ஏ சீட்டு வராது. ஒருவேளை விஜய் நின்னார்னா அவர் ஜெயிப்பார். இல்லை, விஜய் நிற்பாரா? அவர் ஒன்று நிற்க மாட்டார். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒன்று நிற்க மாட்டார், இல்லைன்னா 2 தொகுதியில் நிற்பார். தோல்வி பயம். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டார். விஜயுடைய மைண்ட் செட்டை நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். அதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லிக்குவாங்க, அவர் தான் முகம், அவர் தான் பிரச்சாரம் பண்ணோம், அதனால் அவர் நிற்க மாட்டார் அப்படி இப்படின்னு. மற்றவர்கள் நின்னதில் இப்போ திருச்செங்கோட்டில் போய் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ போயிட்டார் இவர், நம்ம அருண்ராஜ். இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு பெருசாக இதானா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா 2 பெரிய கட்சிகள் மோதும்போது இவங்களுடைய 20% எந்த அளவுக்கு உதவும். சில தொகுதிகளில் அது 35% ஆகி இவர்கள் மற்றவர்கள் 29, 28 வந்தால் அங்கே ஜெயிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். அப்போது ஒரு 5லேருந்து 10 எம்எல்ஏ வந்தால் பெரிய விஷயம்னு வேணாம். முதல் முறையே வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்தாலே பெரிய விஷயம். டெபாசிட் கிடைக்காது, சாரி டெபாசிட்டு பிரச்சனை வராது, அங்கங்கே வாங்கிடலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய தாங்கிறணும், இது தாங்கி தான் நம்ம அடுத்தது நவரணும்னு விஜய் முடிவெடுத்து நின்னார்னா பஞ்சாயத்து தேர்தலில் ஓரளவுக்கு அடிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் வச்சு பலரும் பேச்சுவார்த்தை வருவாங்க. சொல்ல முடியாது, காங்கிரஸ் தைரியமாக நான் வரேன்னு வந்துடுவாங்க, துணிச்சலாக வருவாங்க. காங்கிரஸ் ஸ்டெப் என்ன மைனஸு, இப்போவே துணிச்சலாக இறங்கி பெரிய அமௌண்ட்டை இறங்கி விஜய் கட்சி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இந்த வேலையை மட்டும் பாருங்கன்னா வேறு லெவலு. அதுக்கு காங்கிரஸ் தயாராக கிடையாது. இது ஒன்று. ஒருவேளை விஜய் நின்றுட்டாரு அப்படின்னா 2031 பெரிய ஒரு இப்போ ஏடிஎம்கே கூட இறங்கி வந்து பண்ணுற அளவுக்கு இருக்கும். அப்போது தாக்கு பிடிச்சி நிற்கிறது தான் மேட்ரு. இதில் ஆதவ அர்ஜுனாக்கு என்னென்னா 2 லாபம். ஒன்று டிஎம்கே அசைன்மெண்ட்டு, விஜயை தனியாக நிற்க வைக்கணும், அதை பண்ணியாச்சு. இன்னொன்று விஜய் நாளைக்கு விட்டு போட்டு ஓடினார்னா இந்த கட்சி நம்ம கைக்கு வரணும்னா அவர் ஒரு கணக்கில் வேலை செய்கிறார். ஜானுக்கு இங்கே முடிஞ்சிச்சா வட்டா அப்படின்ட்டு வேறு எங்கேயாவது போகிறதுக்கு போவார். விஜய் கூட தொடர்பு அப்படின்னு நடிக்கும். விஜய்க்கு என்ன, அடுத்து ஒரு 4 படம் நடிக்கலாம், வயசு இருக்குது அப்படின்னு அவர். புஷிக்கு தேர்தலை வச்சு நல்லா கல்லா கட்டம்பான்னு அவர் போயின்னு இருப்பார். இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பி 80 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் அப்படி தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. அதை அப்படி எதாவது பயன்படுத்துவாங்க, எதாவது பண்ணுவாங்க. 80 லட்சம் வாக்காளர்லாம் கிடையாதுங்க, 80 லட்சம் உறுப்பினர்கள். அதில் ஒரு 40 வந்து 18 கீழே இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும். அது எல்லாமே கணக்கில் சேர்க்க. அது செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வந்து விஜயுடைய ஃபேன்ஸ் அத்தனை பேரை வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்க வரப்போகிறாங்க. அது முதல்ல இங்கே ஓட்டு இது இருக்கணும்ல, ஓட்டர் ஐடி இருக்கணும்ல. இந்த எஸ்ஐஆரில் எதாவது பண்ணாங்களா? அதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம். ரெண்டாவது அவங்க எவ்வளோ எண்ணிக்கை இருப்பாங்க, ஒரு தொகுதி 10 பேர் இருப்பானா, அவ்வளோதான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு பேசியிருந்தா என்னங்க பண்ணுறது? எல்லா கட்சியிலையும் வராங்க. டிஎம்கேல வந்து ஓட்டு போடுவான். சர்க்கார் படம் பார்த்துட்டு பேசிட்டான்னு நினைக்கிறேன். சர்க்கார் தான், சர்க்காரே பெரிய அம்பக்கு. அந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணவும் முடியாது, கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது, தேர்தலை நிறுத்தி வைக்க முடியாது. சினிமாக்காரனுங்க பைத்தியக்காரனுங்கன்றதுக்கு நீங்கள் ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? எஸ்பி வந்து உக்காந்துட்டு இருப்பார், ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிறவர் நின்றுட்டு இருப்பார். இவர் அவரை கேட்பார், என்ன மேன் நடக்குதுங்க? மீடியாக்காரன் போட்டு நம்மளை வாங்குறான், என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஒரு படத்தில் கலாபவன் மணி தான் நிற்பார், ஏடிஜிபி ரேங்க்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே காலரை இது அதெல்லாம். எஸ்பி இங்கே உக்காந்துருப்பார், அவர் வந்து ஒரே ஒரு இது சிங்கமும் ஸ்டார் மட்டும்தான் இருக்கும். அவர் உட்காந்து ஏடிஜிபி கேள்வி, ஏடிஜிபி இங்கே தடியை விட்டு நின்று இருப்பார், சாரி சார். அவர் எங்கே ஹீரோவை கேட்பார், யார்? சரத்குமார். அவர் வந்து பார்த்தா பீச்சில் கேரம் போர்டு ஆட முடியுமா? கேரம் போர்டு அடிப்படையாக என்னது, மண் விடக்கூடாது, கரகரன்னு ஆகிடும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஆட்டம் முடிஞ்சோன்னா கையில் அப்படியே தள்ளி ஓரம் தள்ளி விடுவோம், தள்ளிட்டு பவுடரை போட்டு இது பண்ணி அதில் ஏதாவது கரகரன்னு ஆயிடுச்சுன்னு பீச்சில் அப்படி ஆட முடியுமா? ஆட முடியும், மணல் அடிக்க. பீச்சில் வில்லன் கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பார். இவர் வந்து கூப்பிடுவார், அவர் வரமாட்டேன்னுவார். உடனே துப்பாக்கியத்தை அவர் சுட்டுருவார். சுட வடை சுடுற மாதிரி என்கவுண்டரு முடிச்சுட்டு நேராக வருவார். மிஸ்டர் என்ன ஆச்சு, என்ன அந்த ரவுடி என்ன ஆச்சு? இப்போ தான் என்கவுண்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்வார். ஓ சரி, அந்த ஃபைலை அவர்கிட்ட கொடுங்க, இனிமேல் அவர் தான் பார்ப்பார், நீங்கள் அவருக்கு இது பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு. என்னையா நடக்குது, என்னையா சினிமா? இப்படி தான் அந்த காலத்தில் ஒரு சின்ன குற்றவாளியை பிடிக்க டிஜிபி ரேங்கில் ஒருத்தர் ஓடிட்டு இருப்பார் வண்டியிலேருந்து இறங்கி. அதனால் சினிமாக்காரர்கள் சொல்கிறது அவர்களுடைய நாலேஜ். அப்போ இவர் யார்? இவர் ஒன்றும் அதை விட்டு வெளியே வரலையே. சினிமாவில் எம்ஜிஆர் இருந்தார், அரசியல் ரீதியாக அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன அனுபவம். திமுகவில் 23 ஆண்டுகள். அது மாதிரி பல நடிகர், சிவாஜி கணேசன் இருந்தார், பலர் இருந்தாங்க. விஜயகாந்துக்கு
சுய இதுதான். ஆனால் அவருக்கு இயற்கையாகவே டிஎம்கேலாம் ஒர்க் பண்ணவர், அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது இது பண்ணிட்டார். ஆனாலும் அவர் சிறந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரால் இருக்க முடியல. ஏன்னா அப்போ தான் அவர்கிட்ட அந்த சினிமா வந்துச்சு. ஒரு சின்ன சண்டைக்கு வண்டி திருப்பி கொடுத்துட்டாரு. எல்லாம் வண்டின்றது உனக்கு மக்கள் கொடுத்தது, கண்டிப்பாக நீங்கள் யாருமா நீங்கன்னு கேட்கணும். ஆனால் ஒரு வண்டி என்னமோ அவங்க கொடுத்தா இது மாதிரி திருப்பி வண்டியை கொடுத்துட்டாரு. எதிர்கட்சி தலைவர் இதுனாரு. அவங்க பார்த்தாங்க, டப்புன்னு கொக்கியை போட்டு ஒரு 10 பேரை தூக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விவகாரம் என்ன தான் தூக்குனாலும் 10 பேரை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் கொறடா உத்தரவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம். ஆனாலும் அவர் உடல்நிலை சரியில்லை போனார். இதுதான் சினிமாக்காரர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. இப்போ தாவேகாவை பற்றி 2 நாளுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அவர் பேசின பிறகு. நேற்றிலிருந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட் கார்னர் வரா போல இருக்கு. மீண்டும் மீண்டும் அவர்களோட ஏதாவது யார் சாஃப்ட் கார்னர் எடுத்தா? இப்போ இப்போ என்ன சொன்னார்னா, செல்லூர் ராஜு கூட பேசும்போது என்ன சொன்னார்னா, விஜய் அவர் தப்பாக பேசினா தான் நாங்கள் தப்பாக பேசுவோம், அவர் சிறந்த நடிகர். அதே போல் எடப்பாடி அவர்களும் அவர் நல்ல நடிகர், ஆனால் கட்சி தலைவர் இல்லை, எல்லாருக்கும் சமபோங், அவரை போய் நல்ல நடிகர்ன்ட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதுனால ஏதோ ஒரு வகையில் மீண்டும், ஏன்னா காலதாமதம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லூப் போய் கிடைச்சா மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஒருவேளை அரசியல்வாதிகள் தானே, அரசியல் எதுவும் நடக்கலாம் நம்பலாம். விதைக்கு திடீர்னு ஞானோதயம் பிப்ரவரி மாதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதையும் கருத்துக்கணும்னு யோசிக்கலாம். ஆனால் மேட்ரு அது இல்லை. இவர் அவர்கள் தான் ஒதுக்குறாங்க. பேச்சுவார்த்தை இதெல்லாம் வரும்பொழுது இவருக்கு அந்த இது குறையுதுன்னு சொல்லிட்டு 25 சீட் தான் தர முடியுன்ற மாதிரி போகிறாங்க. அப்படி போகும் பொழுது இவர் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சோடனே இவர் அறிவிக்கிறார், கூட்டணி இல்லை தனியாதான்றதை வேறு மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு கம்யூனிட்டு இருந்துருக்கலாம். நாங்கள் என்டிஏவும் எதிர்க்கிறோம், டிஎம்கே எதிர்க்கிறோம்னு எதிர்க்கலாம். கூடுதலாக விமர்சனம் பண்ணோன்னா ஆளுங்கட்சி தான் விமர்சனம் பண்ணணும், இல்லை மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் டிஎம்கே சொல்கிற அதே வார்த்தையில் அடிமை ஊழல் கட்சி அப்படின்றப்ப தான் அவங்களுக்கு கோவம் வருது. பட் அவனுக்கு நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அதை கூட நாங்கள் மறந்துட்டோம். இப்போ மாஸ்டர் படம் வரத்துக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க, மெர்சல் படம் வரத்துக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க. வீட்டு வாசலில் 5 மணி நேரம் காத்து இருந்திருக்காங்க அப்பாவும் பிள்ளையும். யார்? எடப்பாடி வீட்டு வாசலில். அவ்வளோ ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ 2021 தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்ட? கருப்பு சோப்பு சைக்கிளில் போய் திமுக ஓட்டு போட்டேன். சரி, அதை விட அவங்க அதுக்கப்புறம் விமர்சனமே பண்ணல. எல்லாம் போதுன்னு இப்போ பார்த்து இது பண்ணா போட்டோன்னு விட்டா, இப்போ அந்த கரூர் மேட்டரில் இதெல்லாம் மறந்துட்டு தானே அவர் உங்களுக்காக சப்போர்ட்டாக பேசினார். ஆனால் நீ கூட்டணி இல்லைன்னு எடப்பாடியை டைரெக்டாக நீ அதிமுகவை டைரெக்டாக அடிமை கட்சின்னு அடிச்சேன்னா திமுகவுடைய வாய்ஸ் தானே அது. கண்டிப்பாக அதுக்கு தான் எதிர்வினை போட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. செஞ்சு விட்டோன்னே இவங்க பயந்துட்டாங்க, என்னடா எல்லாத்தையும் வண்டவாளம் ஏற்றுறாங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ யாருக்காவது தெரியுமா? எனக்கெல்லாம் சத்தியமாக தெரியாது. மெர்சல்லையும் அந்த மாஸ்டர் படத்துக்கும் இவங்க எப்படி போய் கை கட்டி நின்னாங்க, 5 மணி நேரம் எப்படி காத்து கிடந்தாங்க, கடம்பூர் ராஜிட்ட எப்படி தொங்குனாங்க அப்பாவும் பிள்ளையோன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. சினிமாக்காரர்கள் மற்றவர்கள் அதிமுகலேருந்து நேற்று எடுத்து போடுறாங்க இது. ஏன்னா அந்த தலைவா படத்துலேருந்து தொடர்ந்து ஜெயலலிதாட்ட கெஞ்சினாங்கன்னு தெரியும், இவர் கை கட்டி சொன்னதெல்லாம் தெரியும், செக்யூரிட்டியே வெளியில். இவர்கள் ஆட்சியில் இந்த 2017 to 21 2 தடவை பெரிய படம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இந்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 50% தான் உக்காரணும், ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உக்காரணுன்றத அவரை போய் பார்த்து 100% ஆக்கப்பைசி வேணும், அதான் 100 எல்லாம் ரெகுலராக உட்காரணுன்னு ஒரு உத்தரவு போடுங்கன்னு வியாபார புத்திக்காக பொதுமக்களை பற்றி கூட கவலைப்படாமல் அப்பாவும் பிள்ளையும் போய் கெஞ்சிக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஆர்டரும் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு தான் ரத்து பண்ணிக்குது. மறுபடியும் போய் கெஞ்சிக்கிறாங்க. சரி நீ வாட்டில் நீ பண்ணுப்பா, பார்த்துக்கலாம், நாங்கள் தானே கண்டுபிடிக்கணும், பிடிச்சோன்னா நாங்கள் தானே பிடிக்கணுன்ற மாதிரி போய்க்குது. அப்போ இதெல்லாம் நன்றி கெட்டத்தனம் தானே. கண்டிப்பாக அதை அவங்க எப்படி பார்ப்பாங்க? பட் இவ்வளோ பண்ணுறோம், நீ இவ்வளோ வேலை பண்ணுறியா, அட்ரா விடக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க. அடித்த உடனே அடித்தால முடியல. உடனே அதிமுக நமக்கு எதிரி இல்லை, அவங்க ஒரு பொருட்டே இல்லையா. பொருட்டே இல்லைன்னா எதுக்குப்பா நீ பேசுனேன்? திமுகவும் தாவேக்காக தானே பிரச்சனை, அப்புறம் ஏன் பேசுனேன்? பொருட்டு இல்லாமல் ஓப்பன் இதெல்லாம் நீ பேசியிருக்க. பொருட்டே இல்லாமல் தான் அந்த கட்சியிலேருந்து ஆளுங்களை சேர்த்துனுக்கிறியா? எவ்வளோ பேர் கெஞ்சினார் தெரியுமா அவர் செங்கோட்டையன்? டிடிவி என்ன சொன்னார்? என்னை கெஞ்சினார். டிடிவி உங்களை மதிக்கலையாங்க, சின்ன கட்சி உங்கள்கிட்ட வரணும்னு அவரே இப்போ அந்த இது போயிட்டார். ஓபிஎஸ் உங்களை அம்மன் ஜல்லிக்கு மதிக்கலை, எப்படியாவது என்னை சேர்த்துங்கன்னு கெஞ்சின்னு இருக்காரு. பிரேமலதா சொன்னப்போ பிரேமலதா இல்லைன்ட்டாங்க. ஆட இவர் ஐயா ராமதாஸ் இது அவங்கள்ட்ட கட்சியே இல்லை இப்போ. அவங்க கூட கேட்டால் நோ அப்படின்றாங்க அந்த அம்மா. நோ உடனே பதில் வருது.
அந்த லட்சணம் தான் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல், அதனால தான் சொன்னேன் ப்ராக்கெட்டில் இந்த வார்த்தை போட்டு, வேறு வழி இல்லாமல் தனித்து நிற்கிறோம். தனிமரமா. இந்த சூழ்நிலையில் வந்து 2026 தேர்தல் இவர் தனித்து விடப்பட்டால் அவருடைய எதிர்காலம் என்ன மாதிரியாக இருக்கும்? நீங்கள் சொன்னாப்போல் அவர் மீண்டும் வந்து சினிமா துறைக்கே போயிடுவாரா? கட்சி வந்து ஆதரவு வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் சொன்னீங்க, அது உண்மையாக நடக்குமா? கண்டிப்பாக இவர் படம் நடிக்க போயிடுவார். இவ்வளோ ஒரு இன்னைக்கு கூட நான் ஒரு சும்மா கிண்டலுக்கு போட்டேன், தலைவர்கள் இன்று ஒவ்வொரு தலைவரும் எங்கெங்கே இருக்காங்கன்னு. தேர்தல் வந்தால் போடுவாங்க தெரியுமா தலைவர்கள்னு. தேர்தல் ஆரம்பிச்சிச்சேன். ஆமாம், எந்தெந்த ஊரில் அது ஒரு நண்பர் எனக்கு பட்டியல் அமிச்சார். எடப்பாடி சென்னை, சீமான் சென்னை, ஓபிஎஸ் பெரியகுளம், அண்ணாமலை சிங்காநல்லூர், சிஎம் வந்து சிவகங்கை, இப்படியே ஃபஸ்ட்டு பேர் சிஎம் தான். அப்படியே போட்டு விஜய் சென்னை, சீமான் சென்னைன்னு. நான் அவர்கிட்ட மறுபடியும் ப்ராக்கெட்டில் விஜய் பனையூர் வீட்டுக்குள் அப்படின்னு போட்டால் அவர் சிரிச்சாப்பில். நான் போய் அங்கே சொல்கிறேன், இல்லை கரெக்டு தான் சார். சென்னையில் இருக்கிறான்னா சென்னையில் பத்திரிகையாளரில் ஏதோ ஒரு இடத்துல சந்திப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கில் இருப்பாங்கன்னு. இவர் சென்னைன்னு இவரே அவங்களோட கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னு அதே இடத்துல நான் ட்வீட் பண்ணி விட்டேன். நான் போய் பார்க்கல, ஜான் ஆளை வச்சு திட்டி வச்சுருப்பாப்புல. என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், இவ்வளோ ஸ்பீடில் சுறுசுறுப்பாக அவன் டைம் இல்லாமல் ஓடிட்டு நேரத்தில் உன்னால் எதுவுமே பண்ணாமல் எப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு? சரி, அதுதான் அது. ஒரு கடைசியாக உங்ககிட்ட கேட்கணும் விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இப்போ வந்து இந்த ஜனநாயக படம் வந்து உயர்நீதிமன்றம் என்னன்னா மறுபடியும் வந்து நீங்கள் தணிக்கை குழுக்கு போகணும். இப்போ தணிக்கை குழு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல. இவர்கள் வந்து பைத்தியகாரத்தனம் பண்ணுவாங்க. அதாவது தணிக்கை குழுக்கு 60 நாளைக்கு முன்னாடி அமைச்சிருந்தா தணிக்கை குழு என்ன ஏங்க நீ பிஜேபி எது? ஆமாம், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க தக்கல் முறையில் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ உனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். அப்போது அதுக்கு தவிர்க்கிறதுக்கு 60 நாள் முன்னாடியே கொண்டு போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணாலும் அந்த 60 நாளுக்குள்ள முடிச்சிடலாம். அதையும் தாண்டி தலைவரை பார்த்துக்கலாம், கொஞ்சம் பண்ணி கொடுங்க, அது பண்ணுங்க, அது இதுன்னு தேவைப்பட்டால் எல்முருகனை பார்த்து பேசுறது, அந்த யார் அந்த தலைவர் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணணும். 600 கோடிங்க. அப்போ விஜய்க்கு என்னன்னா, நாம காசு வாங்கிட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை, எக்கெடு கட்டுப்போ ஓம் படம் தானேப்பா. கடைசி படம் வேற உருட்டுறீங்க, அரசியல் மாற்றம்லாம் உருட்டுறீங்க. அது கேசரியிலேருந்து கிண்டி எடுத்துகிட்டு வந்த இன்னொரு கேசரின்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் உருட்டுறீங்க. அப்போது அந்த அக்கறை இருக்கணுமா வேணாம்? கண்டிப்பாக. அது அக்கறையே இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்கள அப்புறம் வேறு வழி இல்லாமல், அதாவது அவர்கள் கொடுக்குற இதை அழகாக பயன்படுத்திக்காமல் வேணுன்னே வழக்குக்கு போகிறாங்க. வழக்குக்கு போனோன்னா அவங்களுக்கு வாய்ப்பாக போச்சு. இப்போ போய் என்ன ஆச்சுன்னா, ஜஸ்டிஸ் இது தலைமை நீதிபதி அமர்வு அந்த இது தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு மறுபடியும் நீங்களே விசாரிக்க, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து விசாரித்து அவங்க ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா, இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு படக்குழு போகுது அப்படின்னு ஒரு ரூமரும். இல்லை படக்குழு வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, ஏதோ பார்த்து பண்ணி கொடுங்கன்னு போகிறாங்கன்னா 2 கருத்து ஓடுது. இதில் இவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்கன்னா, அப்போது ஒருவேளை உச்சநீதிமன்றம் போனால் எங்களையும் கேட்டுட்டு தான் எந்த தீர்ப்பையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேவியட் மனுன்னு சொல்லுவாங்க. அதை சென்சார் போர்டு போட்டிருக்கு. ஆமாம், அதுதான் விஷயம். சரி, அதாவது வந்து என்னென்னா, இந்த கரூரில் 41 பேர் மரணம், தொடர்ந்து ஜனநாயகன் படம், அவருடைய நம்பி இருக்கக்கூடிய அத்தனை ரசிகரம் வந்து என்னென்னா எவ்வளோ உற்சாகத்தோடு இருந்தாங்களோ அவ்வளோ வந்து இன்றைக்கி பேச்சே இல்லாமல் இருக்காங்களே. அதுக்கு காரணம் வந்து உற்சாகத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும்ல. இப்போ டெய்லி விஜய் ஒரு மாவட்டத்துக்கு பரப்புரை போனார்னா அந்த உற்சாகம் இருக்குமா இருக்காதா? ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக வரமாட்டாரு. இது கூட வேணாம், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஓபிஎஸ் இன்னைக்கு கெஞ்சிட்டு இருக்காருல்ல என்னை சேர்த்துக்கோன்னு, இந்த ஓபிஎஸ்னால தான் அதிமுக எதிர்கட்சியாக செயல்பட முடியாமல் இவரு கூடயே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு 3 வருஷம் முடங்கி போய் கிடந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த முடக்கத்தை உடைக்கிறதுக்கு டப்புன்னு எடப்பாடி எழுச்சி பயணம்னு கிளம்புனார். ஒரு 2 மாதத்தில் கடன்னு எல்லா மாவட்டத்தில் ஜனங்க வர ஆரம்பித்தோன்னே அப்படியே தலைகீழ ஆயிடுச்சு பிரச்சனை. அதிமுகலாம் உற்சாகமாயிட்டான், இவர் அப்படி இப்படின்னு போய் 180 தொகுதி முடிச்சிட்டாரு. ஒரு தலைவன் நினச்சா உளுந்து தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய மவுஸு என்டிஏல போய் சேர்ந்தது, அது இதுன்னு இது ஓடிட்டு இருக்குது. இந்த வேலையை உங்களை எது தடுக்குது செய்யறது? சோம்பேறித்தனத்தை தாண்டி, விஷயஞானம் இல்லைன்றதை தாண்டி, கூட இருக்கிற லகுட பாண்டிகள் ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்கன்றதை தாண்டி உங்களை எது தடுக்குது? எனக்கு ஒரு இது போடு, போலீஸ் பர்மிஷன் வாங்கு, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நான் பரப்புரை போகிறேன். யாராவது தடுப்பாங்களா? கல்யாண மண்டபம் போய் கேட்டால் கொடுக்க தான் மாட்டாங்க. கல்யாண மண்டபத்தில் என்ன தண்ணி பண்ண போகிற?
எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடம் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்குது, மேடை போடு, நேராக அங்கே போய் இறங்கு, மேடை ஏறு. அம்மா போல ஜெயலலிதா எப்படி திருச்சி மதுரை. ஏங்க நான் இது எவ்வளோ தடவை பேசிட்டேங்க. என்ன தெரியுமா, ஒரு மாவட்டத்தில் ஒரு அருகருக்கு மாவட்டம் 3 இது போவாங்க. ஒரு இடத்துல போய் ஃப்ளைட்டில் இறங்கிடுவாங்க. அங்கேருந்து ஹெலிகாப்டரில் 3 இடத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ளைட் ஏறி வந்துடுவாங்க, நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இவர் கருணாநிதி பிரச்சாரம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டை 3 சுற்றிட்டு வந்து சென்னைக்கு வந்துடுவாங்க. இவர் அங்கே ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்க சென்னை முடிச்சிடுவாங்க. ஆமாம், இவர் கடைசி நாள் தான் சென்னையில் அந்த சேப்பாக்கத்தில் சிந்தாரிப்பேட்டில் முடிப்பார். சிந்தாரிப்பேட்டில் அப்புறமா முதல்ல எங்கே தெரியுமா, மேயர் செட்டிபாபு தெரியுது, அங்கே தான் போட்டுருந்தார். அதுக்கப்புறம் தான் சிந்தாரிப்பேட்டையில் மார்க்கெட்டான முடிப்பார். அப்போது இந்த மாதிரி வந்து இது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த சென்னை கான்வாய் போயிருக்கீங்களா? மின்னல் வேகத்தில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இவர் தான் வருவார், செங்கோட்டையன் தான் வருவார் கூட. அப்படி இருக்கும், அந்த வண்டி கூட நம்ம போகவே முடியாது, அவ்வளோ பக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி. அப்போது அந்த வேகத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற ஆட்களை போட்டு எல்லாம் பண்ணணும். எல்லாம் அரட்டிக்கிட்டு அரசியலே தெரியாது, இதுங்க எல்லாத்தையும் கூட வச்சுக்கின்னு அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னா இவங்க எல்லாம் பேசுகிற பேச்செல்லாம் பாருங்களேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க 2026 அவர் தான் முதலமைச்சர். மக்கள் இந்த முடிவு பண்ணிட்டான்னு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து அவங்க தான் பேசிக்கிறான். எங்கேருந்து வருதுன்னா, வாட்ஸ்அப் ஒருத்தர் வச்சுக்கிறாருல, டெமிகாட், கடவுளுக்கு இணையானவர் நீங்கள், உங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, பிரபஞ்சத்தின் மகன் நீங்கள், அந்த கடவுளையே ஆசீர்வதித்து உங்களுக்கு சொல்லிவிட்டார். எப்படியா சொன்னார்? வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிச்சிக்கிறார் கடவுள். யோ, வாட்ஸ்அப் கடவுளே வச்சு வாட்ஸ்அப்பில் வச்சு, ஆமாம் யாருப்பா அட்மின்னு? கடவுள் தான் அட்மின்னு. இப்படி தான் ஒட்டினுக்கிறாப்புல. அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு எந்த தேர்தலில் போய் ஜெயிக்க முடியும்? கண்டிப்பாக முத்தலிபு சார், 2026 தேர்தல் வந்து பரபரப்பான இந்த சூழ்நிலையில் வந்து இன்னும் வந்து அவர் பனையூர்லேயே முடங்கி இருப்பது வந்து அடுத்த கட்டத்து அந்த கட்சி போகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து இன்னும் 1 வாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் என்று. நன்றி சார்.